ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உனது கனவு டிவி சேனல் மூலம் உங்களிடம் பேசிக் கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக வந்து சண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தோம். அது எங்கே போகிறதுன்னு யோசிச்சிருக்கும் போது நம்ம ஏற்காடு தான் தேர்ந்தெடுத்தோம். அந்த ஏற்காட்டில் என்னென்ன இருக்குது, கோடை விழா எல்லாமே முடிஞ்சு இன்னும் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது, இன்னும் மலர்லாம் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறதுக்காக நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி கூட போனோம். அது தொடர்ந்து நாங்கள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 9 மணிக்கு கரெக்டாக வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் போய் கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ஏகப்பட்ட டிராஃபிக்கு எல்லாம் கூட்டம் இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஏற்காட்டுக்கு போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்பயுமே கீழே இருக்கிற கம்மி பட்ஜெட்டில் இருக்கிற பொருள்லாம் மேலே வந்துட்டு ஓவர் ரேட்டாக தான் விற்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கீழே எல்லாம் பொருளும் வாங்கிட்டு போயிருங்க, உங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருள்லாம். ஏன்னா மேலெலாம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம நிறைய அமௌண்ட் வச்சுட்டு தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொம்மையை எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசி வச்ச மாதிரி எது எடுத்தாலும் 80 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. அதனாலேயே வந்துட்டு அந்த இடத்துக்கு போனோன்னா என்னடா இது ஓவர் ரேட் ஆகுதுன்ட்டு நாங்களும் அதிகமாக எதுவும் எந்த ஒரு பொருளும் யூஸ் பண்ணல. ஆனால் வந்துட்டு அங்கே என்னென்ன இருக்குது, மலர்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நல்லா ரசித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ட்ரிப்பு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, நம்ம இது ஏற்காடு வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருக்குது, நினைவு இருக்கும். நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே வரத்துக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது போர்டெலாம் வச்சுருப்பாங்க. அதைப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு ஏற்காட்டுக்கு போகிறீங்களா ஒரு 7 மணிக்கே போயிருந்தேன். 7 மணிக்கு போனதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளேஸுக்கும் நீங்கள் வந்து சுற்றி பார்த்து வரும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நைட் ஆகிடும். அதனால் உங்கள் ஃபேமிலியோட போனீங்களா அங்கே ஃபஸ்ட்டு அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், அந்த போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த போர்டை வந்துட்டு ஒரு மேப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அந்த மேப்பை கன்வெர்ட் பண்ணி எங்கெங்கே ஃபஸ்ட்டு போகணும், ஒரு அருவிக்கு போகணும், அங்கே போய் ஒரு ஃபால்ஸுக்கு போகணும், அதெல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அது நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு இடமா சூஸ் பண்ணி அது நீங்கள் வந்துட்டு உடனே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருந்து பார்த்துட்டு வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து சாப்பாடுலாம் அவ்வளோ நம்ம கீரை கிடைக்கிற மாதிரி அவ்வளோ மேலாம் ஒர்த்தே கிடையாது, ரொம்ப சிம்பிளி வேஸ்ட்டு தான். ஏற்காட்டோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மலைக்கு வந்துட்டு 21 வளைவு இருக்குது. அந்த 21 வளைவுக்கு 24 கிலோமீட்டரு. அந்த 24 கிலோமீட்டரில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வளைவிலையும் ஒவ்வொருடைய பாரதிதாஸ், கம்பர், திருநாவுக்கரசர் அப்படின்னு ஒவ்வொரு பேரும் மென்ஷன் பண்ணி அந்த வளைவில் வந்துட்டு அழகாக போர்டும் வச்சுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கும் நல்லாவும் இருக்குது. நீங்களும் வந்து போனீங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இத்துடன் நம்ம இந்த வீடியோலாம் முடித்துக்கொள்ளலாம். இந்த ஏற்காடுக்கு போய் நாங்கள் சுற்றி பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூங்காவையும் நாங்கள் கேட்ச் அவுட் பண்ணி வீடியோவாக போட்டிருப்போம். அது வந்து முழுமையாக நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இத்துடன் நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம். நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை பை. உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேசலும். இந்த கொடும்பாறை கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி. தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ? மோதிரம் கொடுத்து சாமியா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணுதான். என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு? அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாருன்னு யாருக்கு தெரியும்? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திடலாம். யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்
ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்கதான் கேளுங்க. எதுக்கு? கேளுங்க. ராமசாமி, உங்க தென்னை நல்லா